அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரமாக அமைகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக, குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவகிரகங்கள், கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியாவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேசத்தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பண்டித்யம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும். சனியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனி 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது. அந்த வகையில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள், நன்மை பெறும் ராசிகள் எவை என்று பார்க்கும்போது அதிக நன்மைகள் பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், மகரம். நன்மை தீமை இரண்டும் கலந்து பெற போகும் பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம், விருச்சகம். பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும். தினமும் விநாயகர் அகவல், ஹனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடிக்கடி மகா கணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வதும் நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல்
வெற்றி நடை போடும் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கி விடுவீர்கள். எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீர்கள். எந்த விதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்வில் வெற்றி கனியை பறிப்பீர்கள். கொஞ்சம் கௌரவம் உடையவர்களாக விளங்கக்கூடிய கன்னிராசினியர்களான உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களது ருண ரோகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறாரு. 3ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் ராசியையும், 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இந்த சனி பெயர்ச்சியால் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல காரிய தடைகள் உண்டாகி நீங்க இருக்கு நற்பலன்கள் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் சாதகமான பலனை தருங்க. மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகுங்க. எதிர்பாராத திருப்பங்கள்ல சிலரது வாழ்க்கை தரம் உயர இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறையாக இருந்த காரியங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரகதிக்கு பிறகு நன்கு முடிய இருக்கு. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்காங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க. புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் வீண்பலி ஏற்படலாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். முன்னேற்றம் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாம சந்தோஷமான நிலை காணப்படுங்க. குறிப்பாக பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனைகள் உண்டாக இருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்களும் கூட இப்போது சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல நெருங்கியவர்கள் உங்களுக்கு அரிய உதவிகளை செய்து கௌரவம் அடைய இருக்கீங்க. உங்களுடைய சிந்தனையில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. முடிந்தால் வியாழக்கிழமைகள்ல 27 கருப்பு கொண்ட கடலை கட்டிய மாலைகள் 2 குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அணிவிப்பது நல்ல பலன்களை தரும். சிறப்பு பரிகாரமாக சர்க்கரை பொங்கல் செய்து புதன்கிழமைகளில் ஏதேனும் ஒரு ஆலயத்தில் விநியோகம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.